வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 21வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய கிழமையை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். ஆமாம் நண்பர்களே, வாரத்தில் 7 நாட்களும் 7 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராகுவும் கேதுவும் நிழல் கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு சொந்த வீடு வாரத்தில் நாட்கள் கொடுக்கப்படவில்லை. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் சுக்கிரனின் அதி தேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாவிஷ்ணுவின் துணைவியாராக இருக்கக்கூடிய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு நம்மை அருள் பாலித்து கொண்டிருக்கும் பெருமாள் தெய்வத்தோடு இருக்கக்கூடிய அவரது துணைவியாரான மகாலட்சுமி தாயார். அவரிடமிருந்து சுக்கிரனின் அனைத்து வகையான ஆற்றல்களும் நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதனால் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து நல்ல சக்திகளை பெற்றுக்கொண்டு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைத்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். ராசி என பார்க்கும் பொழுது காலச்சக்கரத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கக்கூடிய புதனின் வீடான காற்று ராசியான மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். எந்த வகையில் சந்திரன் பயணம் செய்கிறார்? இன்று காலை 2:54 வரை செவ்வாயுடைய மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதற்கு அடுத்து நட்சத்திர மாற்றமடைந்து ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 14ஆம் திதியாக இருக்கக்கூடிய சதுர்தசி திதி. இந்த திதி காலை 4:55 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும். யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும். குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். மேற்கண்ட காலங்களில் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த நேரங்களில் அந்த செயல்கள் செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான செவ்வாயின் வீடான விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மிதுனம் ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்திலும் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து இன்றைய தினம் நம் அனைவரையும் 12 ராசிக்கார அன்பர்களையும் சிறப்பாக இயக்க இருக்கிறார். அவர் இயக்கக்கூடிய இயக்கத்தின் நற்பலன்கள் எந்த வகையில் இருக்கும் என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லும் பொழுது முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை வைத்து பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லப்படுகிற பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அன்பான வாசக நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான இயக்கங்களை கொடுக்கிறது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவருடைய விதி என்பது தீர்மானிக்கப்பட்டு அந்த விதியின் வழியில் சந்திரன் செல்லக்கூடிய தசை வழியாக நமது செயல்பாடுகள் நடைமுறை பயணங்கள் அனைத்தும் இருக்கிறது. நாளை தினம் நமக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நமது ஜாதகத்தின் மூலம் நமது சுய ஜாதகத்தின் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆமாம் அன்பர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து அவருடைய எதிர்காலம் என்பது வேலை, தொழில், ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, மனநிலை, குடும்ப நிலை, குழந்தை பாக்கியம் இவை அனைத்துமே தெளிவாக சரியாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு மனிதரும் அவ்வப்போது ஒவ்வொரு தசை நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு புத்தி மாறும் பொழுதும் தங்களது ஜாதகங்களை பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்பொழுதுதான் உங்களது எதிர்காலத்தை நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை சரியாக தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த பாதையில் அந்த பயணம் செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும்.
மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி, மிதுனம் ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்கள் அனைத்து செயல்பாடுகளும் தீர்மானிக்கப்படுகிறது. காரணம், சந்திரன் இந்த ராசியில் பயணம் செய்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் தொழில்துறை என்பது முன்னேறி கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது தொழிலாக அறிமுகமாகி கொண்டே இருக்கிறது. இன்றைய தினம் மேச ராசி அன்பர்களுக்கு டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் அது தொடர்பாக இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு வருமானத்தையும் அதன் வழியில் நல்ல வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக மிதுனம் ராசியிலிருந்து சந்திரன் செயல்படுவார். உங்களை இயக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய வீடு உங்கள் வீடு மேசம் ராசி. அதனால் உங்கள் அதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய பயணம் தொழில் ரீதியாக சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பயணம். ஆமாம் அன்பர்களே, சொந்தமாக தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தும் விலக்கித் தர இருக்கிறார். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய காரணத்தால் நல்ல லாபத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் அவர் செயல்படுவார். ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் உங்கள் வீட்டின் அதிபதியும் மிதுனம் ராசி என சொல்லக்கூடிய தனஸ்தானம் என அழைக்கக்கூடிய காற்று ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் 9 கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஓரிடத்தில் நிற்பது கிடையாது. அதனால் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு செல்வதை நாம் பயணம் என்று குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் காலை முதல் மாலை வரை இரவு வரை கூட ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணவரவு என்பது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வந்து கொண்டிருந்தால் மட்டுமே அந்த மனிதன் இந்த ஊரில் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். அது மாதிரியான சூழ்நிலை உருவாகிவிட்டது சமுதாயத்தில் தற்போது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பணவரவுகள் என்பது தானாக வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக 2 கிரகங்களும் சுக்கிரனும் சந்திரனும் அமைத்து தருவார்கள். அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு குடும்பம் என்றாலே அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குடும்ப தலைவரின் கட்டுப்பாட்டுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரே குடையாக செயல்படும் பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பாக சந்திரனும் சுக்கிரனும் செயல்படுவார்கள். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல பயணம். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய சிறப்பான பயணம். மேலும் உங்களது பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலக்கி உயர்வை தரக்கூடிய நல்ல பயணமாகவும் இருக்கும். 2 நட்சத்திரங்களில் சந்திரன் பயணம் செய்கிறார். மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து அவர் தரக்கூடிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு மட்டுமல்ல மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் சேர்த்தே உங்கள் வீட்டிலிருந்து பலன்கள் அவர் கொடுக்கிறார். தொழில் ரீதியான நற்பலன். நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரம் தொடர்பான தொழில்களுக்கு அது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார ரீதியான அனுகூலங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். நீர் ராசி என சொல்லக்கூடிய கடகம் ராசி உங்கள் வீட்டிற்கு குடும்பஸ்தானமாக அமைந்திருக்கின்ற சந்திரனின் வீடான கடக ராசியில் உங்களை இயக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி புதன் அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன். இன்றைய தினம் உங்களது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்வார். உங்கள் இதயத்தில் மனக்கவலைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷங்கள் கொண்டாடக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருவார். கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் செலவு ஸ்தானம்.
இன்றைய தினம் 12ஆம் இடத்தில் மிதுனம் ராசியில் காற்று ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் காற்று போல செயல்பட்டு உங்களுக்கு செலவுகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதை யோசனை செய்து குறைந்த அளவு செலவாக அதை மாற்ற வேண்டும். நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய வீடாகவும் மிதுனம் ராசி இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, இதுவரை நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஏதாவது ஒரு வகையில் தனது பணத்தை முதலீடு செய்ய வேண்டுமென்று. இன்றைய தினத்தில் அந்த முதலீடு செய்வது என்பது நீங்கள் முடிவு செய்யாமல் இருந்திருக்கலாம். இன்றைய தினம் என்பது 12ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். நீங்கள் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் என்ற ரீதியில் இன்றைய தினத்தை நாம் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக அதற்கான வைத்திய செலவுகளை செய்து நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் படிப்படியாக வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய நிலையை உருவாக்கி தர இருக்கிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றமான நிலையை அடைந்து இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறீர்கள். சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசி உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசி உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த வீட்டில் சந்திரனும் உங்கள் வீட்டின் அதிபதி இருவருமே பயணம் செய்கிறார்கள். இந்த பயணம் என்பது இன்றைய தினத்தை உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து தரும். உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம். அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு அந்த பணியின் மூலமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பாகவும் உயர் பதவிகள் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மிதுனம் ராசி என்பது உறவு வகைகளுக்கு நட்பு வகைகளுக்கு மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, உங்களது உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்கள் தங்களது உறவை வளர்த்து கொள்வதற்கு இன்றைய தினம் என்பது சிறப்பான நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுகிறது என்றால் அந்த மனிதன் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் 3 வீடுகள் அவருக்கு உறுதுணையாக இருக்கும். 3ஆம் வீடு, 5ஆம் வீடு மற்றும் 11ஆவது வீடு. இந்த 3 வீடுகள் ஒருவருக்கு தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நடைமுறையில் வரும்பொழுது மட்டுமே அந்த மனிதன் தனது ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து வெளிவருவார். இந்த அடிப்படையின் ரீதியாக இன்றைய தினம் 11ஆவது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களது துன்பங்களிலிருந்து இன்றைய தினம் விடுபடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது என்றே சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லுவோம். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசியை நாம் அவ்வாறு அழைக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய 10ஆம் இடம் என்பது சிறப்பாக இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் தனது வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக அமைத்து கொள்வார். யார் யாருக்கு தொழில் ஸ்தானம் என்பது சிறப்பாக இல்லாமல் வலிமை இழந்து காணப்படுகிறதோ அவர் பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்படுவார். 10 ரூபாய் சம்பாதிப்பதற்கு கூட மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னி ராசி அன்பர்களுக்கு மிதுனம் ராசி என்பது அந்த வீட்டின் தன்மையை பொறுத்தே அவர்களுக்கு தொழில்நிலை அமையும், வருமானங்களும் வசதிகளும் வந்து சேரும். இன்றைய தினம் சந்திரன் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு நல்ல பயணமாகவே இருக்கும். ஆமாம் அன்பர்களே, உங்களிடம் ஒளிந்து கிடக்கக்கூடிய தனி திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சிறப்பாக இன்றைய தினத்துடைய ஆரோக்கியமான நிலை உங்களை இயக்கக்கூடிய புதன் கிரகம் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய நோய்களை குணப்படுத்தி தரக்கூடிய 11ஆம் இடமாகிய கடக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு. மருத்துவ சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைத்து
உடம்பு பரிபூரணமாக குணமடையக்கூடிய அமைப்பாக அவரின் செயல்பாடுகள், புதனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் வகையில் இருக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மனது ரீதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் 9ஆம் இடமாகிய சுபஸ்தானம் என அழைக்கக்கூடிய பித்ருஸ்தானமான மிதுனம் ராசியில், காற்று ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 9 கிரகங்களுமே நகர்ந்து கொண்டு சலனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த கிரகங்களின் நகர்வைத்தான் நான் பயணம் என்று சொல்கிறேன். 9ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு சிறப்பான கல்வியை, உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் உயர்கல்வியில் சிறப்பாக படிக்க வேண்டுமென்றால் மிதுனம் ராசி என்பது சிறப்பாக இருக்கும். ஒரு சில அன்பர்கள் காற்று வேகத்தில், புயல் வேகத்தில் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலமாக வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான சுப காரியங்களை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவரது தந்தை சொத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தால் அந்த பிள்ளைக்கு அந்த சொத்து என்பது உறுதுணையாக இருந்து அந்த பிள்ளை வாழ்க்கையில் நலமோடு வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் அந்த தந்தை என்பவர் சொத்துக்கள் சேர்க்காமல் கடன்காரராக இருக்கும் பொழுது அங்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் மிச்சமாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, துலாம் ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு மிதுனம் ராசி என்பது சிறப்பாக இருந்தால் அவரது தந்தை வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் என்பது சிறப்பாக இருக்கும். மிதுனம் ராசி என்பது வலுவிழந்து சரியில்லாமல் இருந்தால் உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு பொருளாதார மேன்மை இல்லை என்றே சொல்லலாம். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்தே தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான புதனின் வீடான மிதுனம் ராசி. ஆமாம் நண்பர்களே, இது சந்திராஷ்டம ராசி பயணமாக அமைகிறது. சந்திராஷ்டமம் என்றாலே அனைத்து ஜாதகக்காரர்களும் பயம் கலந்த உணர்வோடு தான் வாழ்ந்து வருகிறார்கள். நாம் அவ்வாறு பயப்பட அவசியமில்லை. 8ஆம் இடம் என்பது அகம் சார்ந்து, மனது சார்ந்து இது போன்ற செயல்பாடுகளுக்கு சிறப்பை தருவது கிடையாது. அதே சமயம் பொருளாதார ரீதியாக பணவரவுக்கும் வேலை தொழில் ரீதியாக அதன் நிலைப்பாட்டுக்கும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தை பார்த்தோம் என்றால் காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கு, அது தொடர்பாக நீங்கள் செய்யப்போகிற ஒரு காரியமாக இருந்தாலும், அது தொடர்பாக நீங்கள் செய்யப்போகிற ஒரு செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வரும். அதனால் இது மாதிரியான செயல்பாடுகளை இன்றைய தினம் ஒத்தி வைக்க வேண்டும். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்கள் வேலை மற்றும் பணி தொடர்பாக நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் அலைச்சல்களும் டென்ஷன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவ்வாறு இருந்தாலுமே பணவரவு என்பது அன்றைய தினத்துடைய வருமானம் என்பது நன்றாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசி உங்கள் வீட்டின் அதிபதியின் மற்றொரு ஆதிபத்திய வீடு. அந்த வீட்டில் வெற்றி பயணம் செய்கிறார் செவ்வாய். ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலில், உங்களது பணியில் சிறப்பாக கவனத்தோடு செயல்படுவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடன் வர இருக்கிறார். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் என்பது இன்றைய தினம் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது என்றே சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி, காற்று ராசி. 7ஆம் இடம் என்பது குடும்பத்தை உருவாக்கக்கூடிய வீடு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்த உறவுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு மிதுனம் ராசி. இன்றைய தினத்தில் சந்திரனின் பயணம் என்பது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரின் அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகள் அனைத்தும் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக அமைத்து தரக்கூடிய பயணமாக இருக்கும். தொழில் என்று பார்க்கும் பொழுது கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக
நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றமான நிலை வரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய நாள் இந்த நாள். அன்பர்களே, பூமி ராசியான ரிஷப ராசி உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகம் குரு வெற்றி பயணம் செய்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலை பணியில் சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அன்பர்களே, வேலை பணி ரீதியாக உங்களது உயர் அதிகாரிகளிடம் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையக்கூடிய அளவிற்கு குரு பகவான் செயல்பட இருக்கிறார். இத்தகைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் செய்து வருகிற உத்தியோக ரீதியான உங்களது மனக்கவலைகள் எல்லாமே விலகி மன நிம்மதியோடு பணிபுரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் வெற்றி ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி. அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் இதுவரை சுபகாரியங்கள் தொடர்பாக அது தொடர்பான செயல்பாடுகளுக்கு தடைகள் தடங்கல்கள் இருந்து வந்தாலுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடுவதற்கான வெற்றியினை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் தொழில் வகையில் எந்த வகையான வெற்றிகள் உங்களுக்கு அமைய இருக்கிறது? அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் அலைச்சல்களும் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாக, அனைத்தும் விலகி வெற்றியினை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடம் என்பது 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய சொத்துக்கள் வகையில் சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பரம்பரை சொத்துக்கள் என்ற ரீதியில் உங்களது அப்பா மற்றும் தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளுக்கும் அதற்கான முயற்சிகளுக்கும் நன்மைகள் பலவற்றை தந்து இனிமையாக கடந்து செல்கிறது இன்றைய தினம். கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு மிதுனம் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்தி ஸ்தானம் என்பது மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் கூடிய நல்ல செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய புத்திகள் உதயமாகும். அன்பு பாசம் இது போன்ற மென்மையான உணர்வுகள் சிறப்பாக கொடுக்கப்படும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தினால் கும்பம் ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அன்பு பாசம் காதல் போன்ற உணர்வுகள் மேன்மையாக கொடுக்கப்பட்டு காதலர் தினமாக அமைய இருக்கிறது. முக்கியமாக 5வது வீடு என்பது நோய் நொடிகளை குணப்படுத்தக்கூடிய வீடு. 5வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுபட்டு சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய அமைப்பாகவும் அன்றைய தினம் அமையும். அதன் ரீதியாக ஆரோக்கிய குறைபாடு காரணமாக கஷ்டப்பட்டு வரக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு சிறப்பான நற்பலன்கள் அடைவார்கள். உங்களை இயக்கக்கூடிய கிரகமான சனி உங்கள் வீட்டிலேயே இருந்து உங்களை செயல்பட வைக்கிறார். ஒரு செயல் செய்வோம் என்றால் அந்த செயல் எந்த வகையில் செய்ய வேண்டும், அதனுடைய முடிவு என்பது எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து அந்த செயலை செய்ய வேண்டும். அதன் ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் பிளான் பண்ணி செய்த செயலாக அமைத்து தருவார் சனி கிரகம். மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மிதுன ராசி என்பது மாதுருஸ்தானம். உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தாய் வீடு. இன்றைய தினம் தாயை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான நற்பலன்கள் பல கொடுக்கக்கூடிய, குறிப்பாக ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடிய, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு மனை யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அந்த வகையில் வீடு மனை வேண்டி இன்றைய தினம் அதனுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய தொழில்கள் என பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல் தொழில் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வீடு கட்டக்கூடிய சிவில் என்ஜினியரிங் தொழிலும் மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய தினம் மேற்கண்ட தொழில் படித்து வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பது
சிறப்பான வேலையை அமைத்து தருவதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைய தினம் அதோடு கைகோர்த்து நீங்கள் உங்களது வேலை வாய்ப்பினை அமைத்து கொள்ளுங்கள். அன்பர்களே, பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு கடைகள் அனைத்திலுமே வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அன்பர்களை குறிக்கக்கூடிய வீடு தான் 4ஆம் இடம். இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களது வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக தருவதற்கான நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.